ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரையையும் நிறைய நட்ஸு, ட்ரை நட்ஸு, ராகி மாவு, அவல் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு லட்டு ரெசிபி தான், அதாவது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி லட்டு ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நல்லாவே யூஸ் ஆகும். வாங்க டீட்டெயில் ரெசிபி பார்க்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நல்லா வடிகட்டிட்டு நிழல்லே வீட்லேயே உலர்த்தி இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்து அமுக்குனீங்கன்னா அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், உடையிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம லட்டு பிடிச்சி வைக்கும் பொழுது சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இதுக்கு நம்ம பேஸ் மாவு நான் ராகி மாவு, அவல், நட்ஸு எல்லாமே சேர்த்து இன்றைக்கி நான் செய்கிறேன். நீங்கள் இதுக்கு ரவை சேர்த்தும் செய்யலாம். பொட்டுக்கடலை கூட வறுத்துட்டு பொட்டுக்கடலை மாவுலேயும் செய்யலாம். பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, முழு பச்சைப்பயிர், அதை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அது கூடவும் சேர்த்து செய்யலாம். நாம் இன்றைக்கி என்னென்ன சேர்த்து செய்ய போகிறோன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை முன்னமே காமிச்ச மாதிரி அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் கப்போட அளவு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கப்பு தான் நான் அளவுகளுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு முருங்கைக்கீரை, 1 கப்பு வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன், 2 கப்பு தின்னான சிகப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், லேசான அவல், 7-8 பேரிச்சம்பழம். அதே அளவுகளிலே 1 கப்பு பாதாம், 1 கப்பு ராகி மாவு, 1 கப்பு பிஸ்தா, நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான், 2 கப்பு பொடிச்ச வெல்லம். இந்த ராகி மாவு முளைக்கட்டி எடுத்த அந்த ராகியை வறுத்துட்டு நான் மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அவல் லட்டு, முளைக்கட்டின ராகி லட்டு எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதையும் டீட்டெயில்டாக நீங்கள் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். நான் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ அவலை வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹையாக வச்சு செவக்க கருக விட்டு வறுத்துட்டிங்கன்னா அப்புறம் லட்டோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ராகி மாவையும் லேசாக வறுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சது. இப்போ இதை வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா லட்டு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அதே வானல்லே பிஸ்தாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவு, முருங்கைக்கீரை, அவல் எல்லாமே ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு தட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம், சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம நிலக்கடலையை சேர்த்துடலாம். இது ஏற்கனவே வறுத்தது தான். இப்போ ஒரு தடவை நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம்னா திரும்பவும் நான் சொல்கிற காரணம் என்னென்னா லட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதையும் முடிச்சுட்டு எள்ளு உங்களுக்கு நான் ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் காமிக்கும் போது காமிக்கல. இப்போ கருப்பு எள்ளு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். நான் எடுத்த கப்லேயே 1/2 கப்பு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதையும் இப்போ அந்த நட்ஸோட தட்டிலே சேர்த்துருங்க வறுத்ததில். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறது எப்படின்றத நம்ம ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவு, முருங்கைக்கீரை, அவல் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துருங்க, மிக்சிங் பவுலில். இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் அரைச்சி இந்த மிக்சிங் பவுல்லே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே சேர்த்துட்டு இப்போ வெல்லம், பேரிச்சம்பழம் அதை நம்ம ஓட்டிட்டு வந்துடலாம். இது இப்போ இருக்கட்டும். இப்போ அந்த வெல்லத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நான் 2 கப்பையும் சேர்த்து ஒரே கப்பாக ஆக்கிட்டேன். வெல்லம், பேரிச்சம்பழம் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. நம்மளுக்கு இப்போயே லட்டு பார்த்திங்கன்னா பிடிக்கிற பதத்துக்கு வரும். ஆனால் நம்மளுக்கு உருண்டையாக பிடிச்சு வைக்கும் பொழுது எப்படியும் வீரல் விட்டு உடஞ்சிடும். ஸோ பார்த்திங்கனாலே பிசைஞ்சு இப்படி நம்ம உருட்டும் பொழுது அப்படி தான் இருக்கும். அதுக்காக கூட நெய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அந்த சூடோடையே பிடிச்சிங்கன்னா நமக்கு லட்டு சூப்பராக பிடிக்க வந்துடும். ஏன்னா எல்லாமே மாவு மாதிரி
தான் இருக்குது, அதனால் ஈஸியாக பிடிக்க வந்துடும். பிடிச்சு வச்சுட்டு இதை நீங்கள் வெளியிலேயே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 15 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். பசங்களுக்குமே ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் இது. முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நட்ஸோடு சாப்பிடும் பொழுது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டில் முருங்கைக்கீரையோட ஸ்மெல் மட்டுமே தான் உங்களுக்கு வருமே ஒழிய அது வந்து கசப்பு தன்மையோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நட்ஸோடு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வந்தோடனே 2 லட்டு கொடுத்தாலே போதும். பிள்ளைங்களுக்கு அயன், கால்சியம் எல்லாமே, ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைச்சிடும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிப்பியில் இதே மாதிரி சந்திப்போம். தேங்க்யூ.